கேரளா லாட்ரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கும் நம்ம ஒரு ஆல் போர்டு ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம். ஏசி 95 வின்னிங் எடுத்துருக்கோம். சொல்லியிருப்பேன் நேற்று 1-5 தான் ஆட்ட வராதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு ஆல் போர்டு 1-5 எதிர்பார்த்தோமா. பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டுக்கு தான் எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பார்த்துருப்பீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 1ஆம் நம்பர் மெயினாக கொடுக்கு. 5ஆம் நம்பர் ஏன் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டில் நம்ம ஆல் போர்டு எடுப்போம். 1-5 தான் வந்துச்சு. அதனால தான் 1-5 எனி ஒரு நம்பர் கம்பல்சரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நமக்கு 5 சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா சி போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஏ போர்டுக்கு எதிர்பார்த்தோம், ஆனால் சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935 ஓகேவா. 935 இன்றைக்கி 95 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. மகளே நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு நம்ம ஆல் போர்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்பர் ஒரு மெத்தட் நம்ம இருக்குது. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கணும். சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுவாங்க. 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசி ஏசிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. அதேமாதிரி 3 டிஜிட் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 10000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. அதேமாதிரி 3 டிஜிட் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 ரூபா. சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டில் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ண மாதிரி 28000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டில் நீங்கள் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 32000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டில் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90000 வின்னிங் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டில் அதே மாதிரி 110 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 4,03,000 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிசி 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுங்க. ஓகேவா. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மெத்தட் நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். ஓகேவா. 420 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 420 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் நம்ம 429 வச்சு தான் நம்ம இப்போ ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 420 வச்சிருக்கலாம். நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 122. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 122 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 122 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 9 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 809. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 809 வச்சு அடிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 809 வச்சு அடிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றே கொடுத்துருப்போம் 5 1ன்னு கொடுத்துருப்போம். 5 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 809 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று நம்ம சி போர்டுக்கு ஏ போர்டுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் சி போர்டு தான் அடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் மாற்றி 1 அடித்தேன், அடுத்து 9 அடிச்சிருக்கேன், அடுத்து 5 சி போர்டில் அடிச்சிருக்கேன். ஓகேவா. வாங்க நம்ம 935 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 935 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா. மழை நாளைக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 935 டிகிரி நமக்கு 7 5 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சாட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வீடியோ போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்துங்க. எதுலேயும் மேட்ச் பண்ணி நமக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. நேற்றுக்கே நம்ம அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம 1-5 கொடுத்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. நாளைக்கு 7 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என் கணக்கில் வருது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. வாங்க நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு அல்லது சி போர்டு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம்.
பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 935 ஓகேவா. 935 பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா முத்து ஹரிகரன் அவர் பார்த்தீங்கன்னா நேற்று ஏ போர்டு கொடுத்துருந்தாப்புல, சூப்பராக கொடுத்துருந்தாப்புல, 2 நம்பர் தான் கொடுத்தாப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2 கொடுத்துருப்பாப்புல, ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல ஓகேவா. சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. சூப்பர் ப்ரோ, நாளைக்கு கொடுங்க, மொத்தம் நல்லா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹரிகரன் அவர் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காப்புல வர வர. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 3 நம்பர் கொடுத்துருப்பாப்புல, 1 2 3 பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஷ்மி அவர் பார்த்தீங்கன்னா 935 கொஞ்சம் போர்டு மாற்றி வச்சிட்டாப்புல, 2 நம்பர் கொடுத்துருக்காப்புல, ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாங்க, ஆனால் கொஞ்சம் வினிங் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முஸ்தகம் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆல் போர்டுக்கு 4 9 கொடுத்துருக்கப்பல. பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்திருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸ்னால் சென்னி கொடுங்க. ஏன்னா ஆல் போர்டு வச்சு அவங்க கொஞ்சம் வின்னிங் எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு போர்டு வெஸ்டிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் மற்றவங்க கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தனவேல் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 9 கொடுத்துருப்பல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கல. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் கொடுங்க, 3 நம்பர்ஸில் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவாங்க, அதுக்கோசரம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயா அவர் பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இவங்க உதயா இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பல. சிங்கிள் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு கசிங் பார்த்தீங்கன்னா முத்து அவர் பார்த்தீங்கன்னா ஹரிகரன் அவர் தான் போர்டு கசிங் சூப்பராக கொடுக்குறப்பல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா. ஓகே மேலே அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு 5 days அல்லது 4 days வச்சு நம்ம வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. நான் 4 days ரிசல்ட் வச்சு மட்டும் எடுத்துக்கலாம் ஓகே. 420 வச்சு நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டு மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்குனாச்சும் ஒரு போர்டு மிஸ் ஆகாமல் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கோசரம் தான் நேற்று போர்டு கொடுத்தேன், ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு, மறுபடியும் சி போர்டுக்கு போயிடுச்சு. நாளைக்கு பாஸ் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. ஓகே மக்களே, நம்ம வந்து 420 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐங்கிற ஆப்ஷன் வந்து எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் போட்டால் வந்து பாஸ் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். அதுக்கோசரமாச்சும் நீங்கள் வந்து லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரமாக வீடியோ போடுறனால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர முடியும். நம்பர்ஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறதில்ல, கொஞ்சம் டக்குன்னு வீடியோ போடுறனால. அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுக்க கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஓகே. வந்து நம்ம வந்து முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்பர் ஓகேவா. ஓகே மக்கள், நம்ம வந்து 420 வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 122. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் மகளே. 122 எஸ்என் ஆப்ஷன் வச்சு 679 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 9 நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 122 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 9 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டுக்கே பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 809. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 809 வச்சு எடுக்கலாம். நம்ம முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 809 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 935. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 935 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. மகளே, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 935 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 8 அல்லது 2 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். 7 8 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. வந்து நம்ம வந்து 420 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 122 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 809 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் சி போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மெயினாக வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கூட என்னோடய கணிப்பு. உங்கள் கணக்கில் வந்தால் வந்து ட்ரை பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது என்னோடய கணக்கில். நாளையை பொறுத்த வரைக்கும் ஏசி 7 பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7 வந்து ஏ போர்டு வர மாதிரி என் கணிப்பில் வருது. 8ஆம் நம்பர் சி போர்டு வர மாதிரி நம்ம கணிப்பில் வர மாதிரி இருக்குது.
வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மழையை பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7-5 பார்த்தீங்கன்னா 7-5 நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதில் 7ஆம் நம்பர் நம்பி தான் நான் வந்து இந்த வீடியோ இந்த மெத்தட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். மெயினாக வந்து 7ஆம் நம்பர் மெத்தட் வந்து மெயினாக கொடுத்துருக்கோம். 5ஆம் நம்பர் வந்தாலே ட்ரை பண்ணுங்கள். 7-5 தான் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ். அப்படி இல்லைன்னா 0 வரல ஓகேவா. 0க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 0வும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். 0க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 78-87 வந்து கொஞ்சம் ஏசிக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏசிக்கு ட்ரை பண்ணிப்பாங்க. 58-85, 72-27, 52-25 உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க ஓகேவா. ஓகே மகளே, மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு கொஞ்சம் லைக்கே பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது கொஞ்சம் ஆசையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் புதுசாக போகிறீங்க. மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. என்னால் முடிஞ்ச கஸ்டிங் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா. ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான கஸ்டிங்கில் பார்க்கலாம்.